ஆமா, அவர் ஏதோ புத்தி தடுமாறி போய் மக வாழ்க்கை கெட்டுடக்கூடாதுங்கிற ஆத்திரத்துல செஞ்சிட்டாருமா. அவரை மன்னிச்சு காப்பாத்த சொல்லுங்கம்மா. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. ஏம்மா, புத்தி தடுமாறி போனா கூட கொலையா செய்வாங்க? மக கழுத்துல தாலி கட்டினவரை கொன்னு மக வாழ்க்கைய சீரழிச்சிருக்காங்கம்மா. மக தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, மருமகன் சாகட்டுங்கிற புத்தி தடுமாறின புத்தி இல்லம்மா, கோணலா போன புத்தி. நேர் பண்ணவே முடியாது. இது பாருங்கம்மா, உங்க மேல உங்க மகளுக்கு எந்த கோவமும் இல்லம்மா. உங்க புருஷன் கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டு படுற அவஸ்தைய பார்த்து பரிதாபப்படுறா. பாவம், அவ மோகன் கூட ஓடி வந்ததே நீங்க படுற அவஸ்தைய அவளும் படக்கூடாதுங்கிறதுக்காக தான். பாவம் ஆர்த்தி ஒரு கனவோட வந்திருந்தா. ஆனா அந்த கனவை உங்க புருஷனும் உங்க பையனும் அழிச்சிட்டாங்க. இனிமே அவளுக்கு வாழ்க்கை பூரா கனவே வராது. ஏன்னு சொல்லுங்க? தூக்கம் வந்தாதானமா கனவு வர்றதுக்கு. ஆர்த்தி வாழ்க்கையை கெடுத்ததுக்கு உங்க புருஷனும் மகனும் விலை கொடுத்துதான் ஆகணும். அவங்களுக்காக நீங்க வீணா வாதாடாதீங்க. இந்த மாதிரி சாதி பெருமைக்காக கொல்றது அவங்களுக்கு முதல் தடவை இல்லம்மா, ஏற்கனவே பல முறை செஞ்சிருக்காங்க. அத உங்க புருஷனே என்கிட்ட ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கொலை செய்யும் போது கண்டிக்காததுனால, யாரும் தண்டிக்காததுனால அவங்க தைரியமா அந்த காரியத்தை திரும்ப திரும்ப செஞ்சிருக்காங்க. இனிமேல அவங்க இந்த மாதிரி தப்பு செய்யாம இருக்கணும்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். பெரியவரையும் அவரோட மகனை தண்டிக்கிற தைரியம் உங்க ஊர்ல ஆர்த்தியை தவிர வேற யாருக்கும் கிடையாதும்மா. அம்மா, நீங்க வாழ்ந்துட்டீங்க, இன்னும் நிறைய பேர் வாழ வேண்டி இருக்குமா. இந்த தண்டனை அவங்களுக்கு கிடைக்க விடுங்க. நீங்க ஆர்த்தியோட அம்மாவா எப்ப வேணாலும் இங்க வரலாம். ஆனா பெரியவரோட சம்சாரமா தயவு செஞ்சு வராதீங்க. ஆர்த்தி, உடம்ப பாத்துக்கோமா, உடம்ப பாத்துக்கோ. அம்மா போயிட்டு வரேன். போராடுறதுன்னு முடிவெடுக்கிறதுக்கு பெரிய துணிவு வேணுமா. நீ எடுத்திருக்க. இனிமே அழக்கூடாது. ஹலோ, ஹாய் பியூல். ஹாய் பிரேம், எங்க இருக்க? இங்கே தான் உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க வந்தேன். பார்த்துட்டு இப்போ தான் கிளம்புனேன். என்ன விஷயம் பியூல்? ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கணும். ஒரு 5 மினிட்ஸ் இங்கே வர முடியுமா? உன்னால் வர முடியலன்னா கூட பரவாயில்ல, நான் வேணா வரேன். நீ எங்கே இருக்க? நான் என் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கேன். சரி, ஓகே, நீ வெயிட் பண்ண, நான் வரேன். சரி, நான் வெயிட் பண்ணுறேன். பாய். ஓகே, பாய்.
பாய் பியூலா. என்னாச்சு பியூலா? என்ன பியூலான்னு கூப்பிடுற? எப்பவுமே பியூலன் தானே கூப்பிடுவேன். கூப்பிடுவேன் பியூலா. ஆனா இப்பெல்லாம் நீ கொஞ்சம் ஃபார்மல் ஆயிட்டியோன்னு தோணுச்சு. பழைய மாதிரி உரிமையோட பியூல்னு கூப்பிட்டு அதுக்கும் நீ ஏதாச்சும் சொல்லிடியோன்னு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. அதான் உன்னை பியூலான்னு கூப்பிடுறேன். பிரேம், யூ நோ சம்திங், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். தெரியும் பியூலா. நானும் அதனால தான் நீ கோவப்பட்டதுக்கெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கல. நீ நினைக்கிறதோட நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியாது பிரேம். யூ ஆர் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். தேங்க்ஸ் பியூலா, ஐ அம் ஹானர். இவ்வளோ நேரம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருந்தேன். அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் யூ ஆர் சம்மன் ஸ்பெஷல். அதனால தான் அவங்கள்ட்ட சொல்லாத ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லணுன்னு தான் வர சொன்னேன். சொல்லு பியூலா, நான் ஏதாச்சும் செய்யணுமா? முதல்ல நான் சொல்றது நீ கேட்கணும், அப்புறம் நான் கேட்கறது நீ செய்யணும். தங்கள் சித்தம் என் பாக்கியம். பிரேம், நாளைக்கு என்னோட பர்த்டே. ஹே, வாட் a surprise. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பியூல். தேங்க்யூ. நீ என்னை மறுபடியும் பியூலன் கூப்பிட்டது என்னை வாழ்த்தின மாதிரி இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் பிரேம். நான் உனக்கு ஏதாச்சும் gift வாங்கி தரலான்னு இருக்கேன். என்ன gift வேணும்னு உன்கிட்ட கேட்டு வாங்கி தரக்கூடாது. இருந்தாலும் உனக்கு என்ன பொருள் பிடிக்கும்னு சொல்லு பியூல். நான் அதை கண்டிப்பா வாங்கி தரேன் உனக்கு. ஹே, கம் ஆன் பியூல், இதுல என்ன தயக்கம்? நான் எப்படியும் ஏதாச்சும் ஒரு பொருள் உனக்கு வாங்கி கொடுக்க போறேன். நீ கேட்கறதையே வாங்கி கொடுத்துட்டு போறேனே. நான் தானே கேட்கிறேன் உன்கிட்ட. சொல்லு, என்ன வேணும் உனக்கு? அத பொருள்னு சொல்ல முடியாது. பின்ன நீ என்ன குருவாயிருக்குள் யானைக்குட்டியா கேட்க போற? கேட்கறத தயங்காம கேளு பியூல். அத நான் நாளைக்கு கேக்குறேனே. இன்னைக்கே கேட்டா தானே அதை நான் நாளைக்கு உனக்கு வாங்கி பிரசன்ட் பண்ண முடியும். நாளைக்கு கேட்டாலும் அது உன்னால உடனே பிரசன்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒன்னதான் நான் உங்ககிட்ட கேட்பேன். அது என்னன்னு இப்பவே சொல்லலாம்ல. நாளைக்கு தான் சொல்வேன். ஓ கேர்ள்ஸ், எவ்வளவு பிடிவாதம்ல, நல்லது கெட்டது எல்லாத்துலயும். ஆமா, ஆனா எங்க பிடிவாதம் தான் இந்த உலகத்தையே உருட்டிட்டு இருக்கு தெரியுமா? நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறேன். ஹலோ. ஹாய் பியூல். ஏய், ஏன் அப்படி கூப்பிடுற? பியூலானே கூப்பிடு. சரி கண்ணுக்குட்டி, நீ எப்படி ஆசைப்படுறியோ அப்படியே கூப்பிடுறேன். நான் உன்னை திருப்பி கூப்பிடணும்னா என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? எருமை, பன்னி, நீ என்ன வேணாலும் சொல்லி கூப்பிடு, ஓ இஷ்டம். இல்ல நீயே எனக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோ. ஓ, அனாமத்தன் பேர் வச்சுக்கிட்டா? வச்சுக்கோ, அப்படியே வச்சுக்கோ. ஏன் என்னையும் வச்சுக்க. ஏன் நம்ம எப்ப மீட் பண்ணலான்னு நீ சொல்லவே மாட்டேங்கிற? சொல்றேன், ஏன் அவசரப்படுற? இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் எந்த முடிவுக்கும் வர முடியாது. அது நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? வெறும்னா போன்ல பேசி பேசி நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியுமா? உனக்கு நான் யாருன்னு தெரியும், ஆனா எனக்கு நீ யாருன்னு தெரிய வேண்டாமா? தெரியணும் தான், ஆனா அதுக்காக நான் இப்போ முன்னாடி வர முடியாதே. ஏன்னா எனக்கு இன்னும் உன் மேல முழு நம்பிக்கை வரல. அப்போ நேர்ல வராத, உன் மெயில் ஐடியை கொடு, நம்ம மெயில் வழியா நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அப்புறம் உனக்கு என் மேல எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ நம்ம சந்திக்கலாம். பரவாயில்லையே, இது கூட ஓரளவுக்கு நல்ல யோசனையா தான் தெரியுது. கண்ணுக்குட்டி, இந்த கெட்டிக்காரத்தனத்துக்காக தான் நான் உன்னையே காதலிக்க ஆரம்பிச்சேன். சரி, அப்போ மெயில் ஐடியை கூட நான் நோட் பண்ணிக்கிறேன். என் மெயில் ஐடி தானே உனக்கு வேணும், நானே உனக்கு எஸ்எம்எஸ் பண்றேன். சரி, ஓகே. சரி கண்ணுக்குட்டி, நாளைக்கு பேசுவோம். ஓகே பாய், வச்சிட்டுமா? பியூல், நீ ஏன் அவளோட மெயில் ஐடிலாம் வாங்குற? ஃபோன் நம்பர் வச்சு அவனை ட்ரேஸ் பண்ண முடியல பிரேம். ஏன்னா அது ஒரு திருட்டு ஃபோன். ஆனா மெயில் ஐடி திருட்டு ஐடியா இருக்க முடியாது. அதை வச்சு அவனோட ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணி அவனை பிடிக்க முடியுமான்னு பார்க்கலான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அதான். ஓ, நல்ல யோசனை தான் பியூல். சரி ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி பிரேம், நாளைக்கு முதல் வாழ்த்து எனக்கு உங்ககிட்ட தான் வரணும். அது வரைக்கும் நான் யாரோட ஃபோனும் அட்டன் பண்ண மாட்டேன், சரியா? உன் ஃபோனுக்கு அப்புறம் தான் நான் சர்ச்சுக்கே போவேன், ஞாபகத்துல வச்சுக்கோ. நாளைக்கு நானே வந்து உன்னை சர்ச்சுக்கு கூட்டு போறேன், சரியா? இப்ப சொல்லு, உனக்கு என்ன gift வேணும்? அது நாளைக்கு சர்ச்லயே சொல்றேன். இவ்ளோ சர்ப்ரைஸா? சரி ஓகே, நான் கிளம்புறேன். பை. பாய். பாய். என்ன மேடம், இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? வா ஷென்பா,
வேலை எதுவும் இல்ல, அதான் எனக்கு சீக்கிரம் வந்துட்டேன். பரவாயில்ல மேடம், எங்களுக்கெல்லாம் வேலை முடிஞ்சிருச்சுனாலும் 5:30 மணி வரைக்கும் உட்காந்துட்டு தான் கிளம்பணும். பேசாம அப்ப நீயும் போலீஸ்ல சேர்ந்துற, டைமிங் நம்ம வேலை பார்க்கலாம். ஐயோ, இதுக்கு எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. போலீஸ்ல சேர்றதுக்கு உங்க அம்மா எதுக்கு ஒத்துக்கணும்? நீ தானே ஒத்துக்கணும். நானே ஒத்துக்க மாட்டேன் மேடம். ஏன்? போலீஸா இருக்கிறதுக்குள்ள உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட கிடையாது மேடம். எவனாவது திருட வந்து என்ன மிரட்டினானா நான் ஓன் அழுது என் கழுத்துல இருக்கிற செயினை கழட்டி கொடுத்துருவேன். அப்புறம் எனக்கு ப்ரொடெக்ஷனுக்கு 2 பிளாக் ஹேட்ஸ் போடணும். நான் போலீஸ்காரி ஆனா கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப செலவு தான் மேடம். ஓகே, இந்தா இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. என்ன மேடம் இவ்ளோ ஸ்வீட்ஸ்? இன்னைக்கு காஃபி ஷாப்ல பாத்தியே ஒரு ஆளு, அந்த ஆளுக்கு ஒரு வேலை முடிச்சு கொடுத்தேன், அதுக்காக ஸ்வீட்ஸ் கொடுத்தான், எடுத்துக்கோ. யாரு எது கொடுத்தாலும் நீங்க வாங்கிப்பீங்களா மேடம்? சோ லஞ்சம் வாங்குவேன்னு நாசுக்கா கேக்குறியா? வாங்க மாட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் லஞ்சம் கொடுத்துதான் இந்த வேலைக்கே வந்தேன். எதுக்கு? லஞ்சம் வாங்கி சீரழிஞ்சு போன ஒரு சமுதாயத்துல லஞ்சம் வாங்காத ஒரு ஆபீசர் எப்படி நடந்துக்க முடியும் மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இந்த வேலைக்கே வந்தேன். எல்லாருமே காசோட வேல்யூ தான் பாக்குறாங்க, ஆனா நேர்மைக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ என்னங்கறத என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும்னு நினைச்சேன். சாமானியமா ஒரு வேலை பார்த்தா அது சாத்தியம் இல்லைங்கிறதுனால தான் இந்த வேலைக்கு வந்தேன். நேர்மைய விக்கிறதுக்காக வரல, வாங்கறதுக்காக வந்தேன். இன்னைக்கு வேலையை முடிச்சு கொடுக்க சொல்லி வந்தானே ஒருத்தன், அந்த ஆளோட கோரிக்கை நியாயமானது. கோரிக்கை எவ்வளவு நியாயமா இருந்தாலும் காசு கொடுக்காம காரியம் முடியாதுன்னு நினைச்சதுனால தான் என்கிட்ட டீல் பேசினான். நான் காசு வாங்க மாட்டேனதும் ஒரு மரியாதைக்கு இந்த ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்தான். வாங்கிட்டேன். எடுத்துக்கோ, இஷ்டம் இருந்தா சாப்பிடு, இல்லைன்னா விட்டுடு. ஐயோ, நான் அப்படி எதுவும் நினைக்கல மேடம். உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி மேடம். சேச்சே, இதை நான் எப்ப லஞ்சத்துல வாங்கியிருப்பேன்னு நினைச்சு நீ இதை சாப்பிட தயங்கினியோ அப்பவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எடுத்துக்கோ, சாப்பிடு. ஆமா, என்ன திடீர்னு காஃபி ஷாப்ல? சாரு மேடத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மேடம், அதான். அவங்க ஆள் எப்படி? எனக்கு அம்மா மாதிரி. எனக்கு மட்டும் இல்ல, அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற மத்த 2 பேருக்கும் கூட அவங்க அப்படிதான். ரொம்ப நைஸ். நான் அந்த ஹாஸ்டல்ல சேர்றதுக்காக போயிருந்தப்போ என்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்க கூட பணம் இல்ல. கடைசியில என்ன அட்வான்ஸே இல்லாம சேர்த்துக்கிட்டாங்க. சில மாசத்துல ஊருக்கு பணம் அனுப்ப வேண்டி வந்து ஏதாவது பண நெருக்கடி ஆச்சுன்னா வாடகை கூட மெதுவா கூடன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லவங்க. அப்படியா? என்ன மேடம் யோசிக்கிறீங்க? இல்ல, நம்ம ஹாஸ்டல் வார்டன் கரெக்டா அட்வான்ஸ் கொடுக்கணும், டைம்க்கு வாடகை கொடுக்கணும்னு கண்டிஷன் போடுறாங்க. அதுவே நான்னா ரொம்ப ஈஸியா விட்டுடுறாங்க. ஒரு வேளை ஃபியூச்சர்ல என்னை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. உங்க ஹாஸ்டல் மேடம் உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உனக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. மனுஷங்க எவ்ளோ வேறுபடுறாங்கல்ல. சரி, டின்னர் சாப்பிட போலாமா மேடம்? நம்ம போ தேவையில்ல, அதுவே வரும், கொண்டு வர சொல்லிருக்கேன். நீங்க சொன்னா எல்லாரும் கேக்குறாங்க மேடம். சரி, அப்ப நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க இரு, உனக்கும் சேர்த்து கொண்டு வர சொல்றேன், சரியா? செண்பகம் வந்ததை பார்த்தேன், 2 பேருக்கு சேர்ந்தே டிஃபன் எடுத்துட்டு வந்துட்டமா. சரி, வச்சுட்டு போ. ஷென்பா, நீ போய் கை கழுவிட்டு வா, சேர்ந்து சாப்பிடலாம். நீங்க விடுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீங்க சாப்பிடுங்க. உட்காரு. போடட்டுமா? இல்ல, நான் போட்டுக்கிறேன் மேடம். சரி. ஷென்பா, அதிகாரமும் அதிகாரத்தினால வர பயமும் இந்த வேலைக்கு ரொம்ப முக்கியம். இல்லனா
நீ போலீஸ்காரியானா எப்படி இருக்குமோ நானும் அப்படி மியாவும் ஆயிடுவேன். அதிகாரங்கிறது இந்த வேலையோட ஒட்டி பிறந்தது. கர்ணனோட கவச குண்டலம் மாதிரி. யூனிஃபார்ம் போட்டா மனசுக்குள்ள தனி கம்பீரம் வந்துரும். ஷென்பா, சாப்பாடு ஒரு மாதிரி இல்ல? தெரியலையா மேடம், நல்ல பசி, வாசனை டேஸ்ட் ஒண்ணுமே தெரியல. என்ன மேடம் நீங்க அப்படியே வச்சிட்டீங்க? சாப்பாடை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. இந்த சாப்பாடை என்னால சாப்பிட முடியாது. இத சாப்பிட்டா நான் ஒரு வழி ஆயிடுவேன். ஸ்வீட் வாங்கி கொடுத்த பொன்னியவா வாழ்க. நான் போய் கை கழுவிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறேன்.